வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கிரேசி ஃபுட். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி கோதுமை கொழுக்கட்டை. வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் 3. இந்த கப்பில் கோதுமை மாவு 2 கப்பு. இதே கப்பில் தான் அளவு எடுத்துருக்கிறேன். நாட்டு சர்க்கரை 1 கப்பு, தேங்காய் 1 கப்பு. இப்போ நம்ம கோதுமை மாவு எப்படி பிணையிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பெரிய அகலமான பாத்திரத்தில் கொட்டி இருக்கிறேன். ஏன்னா பிணையிறதுக்கு இதுதான் வாட்டமாக இருக்கும். இதில் நாம் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறோம். இதில் 2 ஸ்பூன் நெய் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு நெய் வந்து தேவையில்லைனா கூட நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பிணைஞ்சிக்கலாம். நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் பிணைஞ்சிக்கோங்க. நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் கூட சேர்த்திக்கோங்க, அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நம்ம பிணையிறது வந்து சப்பாத்தி மாவுக்கு பிணையிற மாதிரியே தான். நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது நெய் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. பாருங்கள், எல்லா இடத்துலையுமே நெய் இதாகிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் வாட்டர் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சிடலாம். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒட்டுக்கா தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிட்டே வாங்க. எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ நான் 3 பேருக்காக செய்கிற அளவு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை எல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஈரத்துணியை போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம ஸ்வீட் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிடலாம். வாங்க வாங்க இப்போ ரெசிபியோட வாங்க இப்போ ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். இப்போ பவுல் காஞ்சிருச்சு. அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி கொதிச்ச உடனே இப்போ நம்ம தேங்காய் அதில் போட்டுருவோம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இது கொதிச்ச உடனே இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை அதில் கொட்ட போகிறோம். கொதிக்கிட்டோம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டிக்கணும், இல்லை இருக்கிற மண் எல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ இதை வடிகட்டிட்டு தான் நம்ம இந்த ரெசிபி தேங்காய் போட்டு எல்லாம் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இதெல்லாம் கரைக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா கரையணும். லைட்டாக இந்த கம்பி பதம் வந்தோடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வடிகட்டிக்கலாம். பாருங்க, இப்போ இந்த ரேஞ்சுக்கு போதும். இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ வடிகட்டி அதை எடுத்து திருப்பி பேனில் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த இதில் தேங்காயை நம்ம கொட்ட போகிறோம். தேங்காய் கொட்டியாச்சு. நல்லா கலரலாம். நல்லா கலர கெட்டி பதத்துக்கு வரும். பாருங்க, ஓரளவுக்கு சுண்டிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுடும், அது கலரி விட்டே இருங்க. பாருங்க, இப்போ இந்த பழத்துக்கு வந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷம் தான். தண்ணி சுண்டுனோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது சப்பாத்தி அரை மணி நேரம் ஊறி இருக்கும். இப்போ வாங்க அதை போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, அரை மணி நேரம் ஆயிடுச்சு. சப்பாத்தி பாருங்க சாஃப்டாக வந்துச்சு.
இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஊட்டியாச்சு. எப்படி தேய்க்கணும்னு காமிக்கிறேன் பாருங்க. வாங்க, இதோட நான் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும். தேய்க்கும் போது கொஞ்சம் ஒட்டும், அதுக்காக நம்ம நெய் இப்படி அப்ளை பண்ணிட்டோம்னா தேய்க்கிறதுக்கு அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு பெரிய பால் கொழுக்கட்டை வேணும்னு நினச்சிங்கன்னா பெருசாக தேய்க்கலாம். சின்னதாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு உருண்டை பிடிக்கும் போது சின்னதாக பிடிச்சிக்கோங்க. இந்த சைஸுக்கு நீங்கள் தேய்ச்சா போதும். இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த ஸ்வீட் எல்லா இடம் படுற மாதிரி பரப்பி விடுங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இது எப்படி பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி பிசைஞ்சாச்சு. உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அதை நீங்கள் எடுத்துடலாம். பாருங்க, எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில். ஆல்ரெடி நான் இட்லி பாத்திரம் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்குது. இதில் தண்ணி ஈர துணி வச்சிருக்கிறேன். இப்போ அதை மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் கோதுமை கொழுக்கட்டை ரெடி. பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக வெந்துருச்சு. பாருங்கள், இதை நான் கட் பண்ணியே வச்சுருக்கிறேன். எப்படி வந்திருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.